தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 122:7-8 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது: உன்னை உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று சொல்லி அமைதியும் நலமான வாழ்வும் சமாதானம் தருகின்ற ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தது இந்த நாளில் உங்கள் உள்ளத்திலும் வாழ்வு நிறைவேறுவதாக. உங்கள் உள்ளமும் இல்லமும் அருள் பெற்றதாய் வாழ்ந்திட, இறை அருள் மிகுந்ததாய் நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தூபம் போல் என் ஜெபம் தேவா உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை வந்து சேர வேண்டும் என்று நாம் இறைவனை நோக்கி மனமுருகி பாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நோக்கி வருகின்றோம். ஆண்டவர் நோக்கி வந்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுபவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் லூக்கா புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது இயேசுனுடைய வாழ்க்கை பார்த்தவர்கள் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலும் விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்பதை பார்த்த சீடர்கள் இயேசுவை நோக்கி கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி. தந்தையோடு உறவாட, கடவுள் உறவில் நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார்கள். உன்னதமான ஜெபத்தை இயேசுவும் கற்றுக் கொடுத்து அதில் ஒரு ஜெபமாக, ஒரு மன்றாட்டாக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தெய்வமே, உம்முடைய திருவுளம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இப்படி இறை திருவுளத்தை அறிந்து ஜெபிக்கின்ற பொழுது சீராக் புத்தகம் 35:16-17 படிப்பதை போல ஆண்டோடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணிந்து செய்கின்ற ஜெபமானது முகில்களை எட்டக்கூடியதாக இருக்கின்றது. தங்களையே தாழ்த்துவோர் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்வதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, பணிவோடு தாழ்ச்சியோடு இறை விருப்பத்தை அறிந்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. அதைத்தான் சீராக் புத்தகம் 2:10 சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஜெபம் இறைவனுடைய பாதத்தை சேர வேண்டும். இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம் ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஒரு சில குணாதிசயங்களை தான் இன்றைய புதுமையின் வழியாக இயேசு நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது தொழுநோயாளி இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து பணிந்து அவரை நோக்கி மன்றாடி சுகத்தை பெற்றுச் சென்றதாக நாம் பார்க்கின்றோம். இந்த சுகப்படுத்தும் நிகழ்விலே வருகின்ற செயல்பாடுகள் தான் நம்முடைய ஜெபத்தில் அங்கம் வகிக்க வேண்டும். முதலாவதாக அவரிடம் காணப்பட்ட பணிவு. இயேசுவுக்கு முன்னால் வருகின்ற பொழுது தன்னையே தாழ்த்திக் கொள்ளுகின்றார். பணிந்து, மார்க்கு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது முழந்தால் படியிட்டு என்று சொல்லப்படுகின்றது. தன்னை முழுமையாக ஆண்டோடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்பவராக இருக்கின்றார். பேதுரு தன் திருமுகத்தில் சொல்வதை போல, கடவுளுடைய வல்லமையான கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள், அவர் உயர்த்துவார் என்ற பிரகாரம் இதோ அந்த தொழுநோயாளி தன்னை முழுவதுமாக ஆண்டோடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து விடுகின்றான், தாழ்த்தி கொள்ளுகின்றான், பணிந்து தன்னுடைய ஜெபத்தை ஒப்புக் கொடுப்பவனாக இருக்கின்றது. லூக்கா புத்தகம் 18:9 வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது பரிசேயன் ஜெபிக்கின்ற பொழுது தான் செய்த செயல்களை சொல்லி காட்டி ஆணவத்தோடு ஜெபிக்கின்றான். அங்கே வந்த ஆயக்காரன் பணிவோடு தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்றான். தாழ்ச்சி மீது ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். நான் ஜெபிக்க வருகின்ற பொழுது, ஆலயத்தில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது என்னுடைய நான் என்கின்ற அகந்தை கழட்டி வைத்து விட்டு வருகின்றேனா, அல்லது என் பெருமை, நான் படித்தவன், எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கின்றது, அந்த ஒரு நிலையிலேயே ஆலயத்தில் வந்து ஜெபிப்பவனாக இருக்கின்றேனா? பணிவுள்ள ஜெபம் பரமனுடைய பாதத்தை சேரும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக
நீர் விரும்பினால் என்று சொல்லி கேட்கின்றார். என்னுடைய விருப்பம் இருக்கின்றது, ஏனெனில் நான் உடலால் மனதால் நான் வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன். தொழுநோய் என்பது மிகவும் கொடூரமான நோயாக இருக்கின்றது. அவர்கள் உடல் சுருங்கி போகும், வெண்படலம் போல தோன்ற ஆரம்பிக்கும். தொற்று நோய் என்று சொல்லி எல்லோரும் புறக்கணிக்கின்ற நோயாக இருந்தது. அவர்கள் முகமும் உடலும் விகாரமாக மாறும். உடலிலே ஒரு வகையான வேதனை ஏற்படுத்தும், உடல் வேதனை. இந்த தொழுநோய் மனவேதனை ஏற்படுத்தக்கூடியது. மக்கள் சொந்த குடும்பமே அவரை புறக்கணிப்பார்கள், தனித்து விடுவார்கள். அவரோடு ஒட்டும் உறவும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி வாழ்வார்கள். சமுதாயம் புறக்கணிக்கும். பாவி என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்ட நிலையிலே அவன் உதாசீனப்படுத்தப்பட்ட அவமதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே இருப்பான். இப்படி உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அவன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். அங்கே ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி கேட்கவில்லை, மாறாக நீர் விரும்பினால் என்று சொல்லி இறை விருப்பத்தை அணுகுகின்றான். திருப்பாடல் 37:5 படிப்பதை போல, ஆண்டவரின் வழக்கை ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றார். நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வருகின்ற பொழுது மார்க்கு புத்தகம் 6 அல்லது மத்தேயு நற்செய்தி 20 படிப்பதை போல, செபதேயுவினுடைய மனைவியோ அல்லது செபதேயுவினுடைய மகன்களாக இருக்கின்ற யாக்கோப்பும் யோவானும் ஜெபித்ததை போல நம்முடைய ஜெபம் இருந்துவிடக் கூடாது. அவர்கள் என்ன ஜெபித்தார்கள்? நாங்கள் விரும்புவதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என சொல்லி விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடாது. மாறாக தொழுநோயால் ஜெபித்தது போல நீர் விரும்பினான், தெய்வமே இதோ என் வாழ்விலே இந்த துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க நீர் கடந்து போக செய்து கொண்டு இருக்கின்றீர். தெய்வமே இந்த துன்பத்தையும் துயரத்தின் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்க்கின்ற சொல்லி உம்முடைய திருவுளமாயின் எனக்கு துணை புரியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதைதான் இயேசு கெத்சேமனையிலே செய்தார். வேதனை அவருக்கு முன்னால் இருந்தது. அந்த வேதனை அவரை கலக்கமுறை செய்தது. வியர்வை இரத்த துளிகளாக வந்தன. அந்த அளவுக்கு அந்த வேதனை இருந்தாலும் இயேசு எவ்வாறு ஜெபித்தார்? தந்தையே என் சித்தப்படி அல்ல உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களிலே தந்தையின் கரங்களில் தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஜெபம் இந்த தொழுநோயால் ஜெபித்தது போல நீர் விரும்பினால் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த தொழுநோயால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், உம்மால் கூடும். தெய்வமே உம்மால் மட்டுமே முடியும். உம்மால் என்னை சுகப்படுத்த முடியும், எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த எல்லா விதமான புறக்கணிப்பிலிருந்து எனக்கு உம்மால் விடுதலை தர முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்தார். நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது பெற்றுக்கொண்ட என் நம்பிக்கையோடு ஜெபி என்று சொல்லி மார்க்கு புத்தகம் 11 இயேசு சொல்வதாக இருக்கின்றது. நம்பிக்கை மிகுந்த ஜெபம் ஒருபோது புறக்கணிக்கப்படுவதில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகின்றது. நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி யோவான் 11:40 சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம்பிக்கையோடு உறுதியோடு என் தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்கின்ற பொழுது கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருப்பார். நம் தேவைகளுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக இருப்பார். எனவேதான் அங்கே இயேசு அவனுக்கு உடல் நோயை மட்டும் குணப்படுத்தவில்லை, ஏற்கனவன் மனதளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மீக அளவிலும் அவன் நோயை சம்பாதித்துக் கொண்டிருப்பதினாலே ஒவ்வொன்றாக தொடுகின்றார். தொட்டு அவனை அருகிலே அணைத்து விரும்புகிறேன் என்று சொல்லி சுகமாக என்று சொல்லி எல்லா நிலைகளும் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்து நிலைகளிலும் அவனுக்கு பூர்ணமான சுகத்தை கொடுக்கின்றார். இதுதான் நாம் ஒவ்வொரு முறை ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுதும் இதோ நம்முடைய தேவைகள் மட்டுமல்ல, அதோடு நம்முடைய உடல் சார்ந்த தேவைகளோடு உள்ளம் சார்ந்த ஆன்மீக தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தேவை வழியாக நாம் முழுமையாக குணப்படுத்துதலை அனுபவிக்க வேண்டும். அடுத்ததாக சாட்சிய வாழ்வு. குருவிடம் சென்று காட்டி நீ குணமாயிற்றா என்பதற்கு அது சான்றாக அமையும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே சாட்சியம் தேவை. கடவுள் செய்தார் என்று சொல்லி பிறருக்கு முன்னால் நாம் அறிக்கையிடுபவர்களாக இருக்க வேண்டும். கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கொடைகளை மறைத்துக் கொள்ளக்கூடாது. நான் ஜெபித்தேன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி மறைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக பிறருக்கு முன்னால் நாம் அறிக்கையிடுபவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு செய்தார், நான் துன்பத்தின் பாதையில் நடந்து போனேன், கண்ணீரின் கவலையிலே மூழ்கி போனேன், ஆண்டவரை நோக்கி கரம் விரித்தேன், கடவுள் எனக்கு செய்தார், கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார், என் வாழ்வின் சங்கிலிகளை உடைத்து போட்டார், எல்லா விதமான அடிமைத்தனைகளையும் நொறுக்கி போட்டார், எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுபவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சொந்தங்களே,
நம்பிக்கையின் பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே, நம் ஜெப வாழ்விலே இந்த குணநலங்கள் இருக்கிறனவா என்று சொல்லி நாம் ஆய்ந்து சிந்தித்தவர்களாக நம் ஜெபத்தை செம்மைப்படுத்துவோம். அதன் வழியாக நம் ஜெபம் முகில்களை எட்டும், முகில்களை தாண்டி செல்லும் இறைவனுடைய ஆசீரை ஒவ்வொரு நாள் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளின்